அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இன்னைக்கு இங்க ரெமீரா டாக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப நாளா இதை செய்யணும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு இங்க செய்ய வந்திருக்கேன். அது என்னன்னா, மைக்கேல் மதன காமராஜ் அப்படிங்கிற படம் 1990களில் வெளிவந்த படம். ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதனால மறக்கவே முடியாது. அந்த திரைப்படத்தை இங்க நாம கலந்துரையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெருங்கிய நண்பரான டாக்டர் பிரபுஜா அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு சரியான ஒரு நபர் நமக்கு இந்த திரைப்படத்தை பற்றியும் அதை பற்றின நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மாது பாலாஜி அவர்கள், திரு கிரேசி மோகன் அவர்களுடைய தம்பி. இவரை நாங்கள் அழைத்து இந்த மாதிரி எங்களுக்கு பேசணும், மைக்கேல் மதன காமராஜர் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உடனே ஒத்துக்கிட்டார். 1990ல் வந்த ஒரு திரைப்படம், கிட்டத்தட்ட 34வது வருஷம். அவரோட உட்காந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது ஏதோ நேற்று ரிலீஸ் ஆகி நாங்கள் இன்னைக்கு பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எங்களுக்குள்ளே ஏற்படுது. அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்னும் எதையாவது மிஸ் பண்ணிடுறோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ விஷயம் இருந்தது. அதை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த ரெமீரா டாக்ஸில் இந்த மைக்கேல் மதன காமராஜ் படத்தை பற்றின ஒரு கலந்துரையாடலை நாங்கள் கொடுக்குறோம். நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய நினைவுகள், ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது மனிதனோட அவ்வளோ கனெக்ஷன் இருக்கிற ஒரு படம். அவ்வளோ நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் நமக்கு வரும். அந்த காலகட்டத்தில் நம்ம கூட வாழ்ந்தவங்க, பெரியவங்க, அவங்களோட படம் பார்த்துருப்போம், அந்த பாடல்கள் நம்மளோடவே பயணம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நினைவுகள் இருக்கும் பொழுது அதையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்போ நாம சாரையும் டாக்டர் பிரபுஜா அவர்களையும் சந்திச்சு அந்த படத்தை பத்தின டிஸ்கஷனை ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம். 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 வணக்கம் பிரபு. பிரபு, நம்ம ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு பாக்கியம். இது என்னன்னா, மைக்கேல் மதன காமராஜ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சது. ஸோ அதனால் இன்றைக்கி ரெமீரா டாக்ஸில் அதோடைய இன்ட்ரடக்ஷன் எனக்கு பிரபுஜா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்கான படம் மைக்கேல் மதன காமராஜன் பொறுத்த வரைக்கும். நிறைய டைம் எனக்கு தெரிஞ்சு அப்போனா தியேட்டர் கல்ச்சர் அவ்வளோவா இல்லை. நம்ம ரெகுலர் ரொம்ப இப்போ ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது ஒரு விஷயமே இல்லை. இப்போ அப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதிகமாக அதை பார்த்து டிவியில் தான் அந்த மாதிரி படங்கள், அந்த டைமோட படங்கள் இப்போ அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் அது மாதிரி பார்க்குறோம். ஸோ ரொம்ப அந்த டைமுக்கே அது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. எப்பயுமே அது ஒரு லைஃப் கொடுத்தோம். டக்குன்னு இந்த இருட்டா இருக்கா லைட்டை போடுறாங்கிற மாதிரி நம்ம அது எப்பயோ ஓடினாலும் அது நமக்கு ஒரு டப்புன்னு ஒரு வெளிச்சத்தை நம்ம மூட்ல அது கொடுத்துட்டு போகிற படம். ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரேசி சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஜென்ரேஷனில் சொல்லணும்னா அது எப்பயுமே எங்கள் கூட இருந்துகிட்டே இருப்பார். அவர் ஐ திங்க் டெத்துக்கு அப்புறம் கூட நாங்கள் ஒரு 1 இயர் அவர் மாதிரியே நாங்கள் ஸ்டைலில் ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். வாட்ஸ்அப்பில் பேசும்போது நாங்கள் சொல்கிறது ஒருத்தரையும் அது முடிச்சோம் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கே தெரியாது அவர் ஸ்டைல்னு. கிரேசி போகலன்னு நாங்கள் அதோட தான் முடிப்போம், அந்த சிக்னேச்சரோட தான். அதுமாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர். சில பேர் இதும்போது நமக்கு ஒரு நிறைவாக இருக்கும். நிறைய விஷயம் நமக்கு விட்டு போயிருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஐ மீன் டெத்னால ஒரு பெரிய நமக்கு லாஸ் அண்ட் சேட்னஸ். பட் அவரோட நிறைய விஷயம், நல்ல விஷயம், ஏன்னா அவருக்கே சோகம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயம் நமக்காகனா அவர் இது பண்ணிட்டு போயிருக்காரு. வி கேன் ஆல்வேஸ் ரீவிசிட் ஆல் இஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு தான் அது எப்பயுமே தோன்ற விஷயம். அதில் MMKR #MMKR சார் சொன்ன மாதிரி ஒரு தனி குரூப், அதுக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங், கிளாசிக்லாம் அடிக்கடி ரிவிசிட் பண்ணுறது. அதை பேஸ் பண்ணியே இன்னமும் நாங்கள் எவால்வ் பண்ணி ஜோக்ஸ் இன்னமும் போயிட்டே இருக்கிற விஷயம் அது. ஸோ வெரி ஆக்சுவலாக MMKR வரத்துக்கு முன்னாடி, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் நிறைய ப்ரீவியூ ஷோலாம் போடுவாங்க. இப்போல்லாம் ப்ரீவியூ ஷோவே கிடையாது. ஸோ ப்ரீவியூ ஷோ நிறைய போடுவாங்க. ரொம்ப தெரிஞ்ச சில பேரை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இஃப் ஐ எம் கரெக்ட், இட் கேம் ஆன் தீபாவளி டே. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நாங்கள் தீபாவளிக்கு ப்ரீவியஸ் டே நைட்டு நாங்கள்லாம் இந்த படம் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு என்னாச்சு, ஏகப்பட்ட பவர் கட் அந்த ஸ்டுடியோவில். ஸோ படம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு இட் வெண்ட் அப் டு நைட் 2 o'clock. கட் பண்ணி என்ன பவர் போகும், உட்காந்துருப்போம், திருப்பி ஆரம்பிப்பாங்க, திருப்பி பவர் போகும். அந்த மாதிரி ராத்திரி 2 மணி வரைக்கும் பார்த்தோம் அந்த படத்தை. ஸோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக பட்டது ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது. இது என்ன, இது எடுபடுமா, கடைசியில் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஜனங்களுக்கு புரியுமா, இத்தனை கமல் வருது, அதெல்லாம் கிளாரிட்டியோட இருக்கா? ஏன்னா நாங்கள் விட்டு பார்த்ததுனால இப்படி இருந்தது. பட் தியேட்டர்ல இட் வாஸ் a very big hit. In fact, I would say first அந்த 100 நாள் அது ஓடித்தே நினைக்கிறேன். அந்த பீரியட்ல அது இவ்வளோ பெரிய சக்சஸ் இல்லை. It was fairly a good success.
ஆனா லைக் எல்லா கமல் சார் படம் மாதிரி அதெல்லாம் வந்து நாட்களை கடந்து இருக்கும். கமல் படங்கள்லாம் நீங்க ஹேராம எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறோம். ஹேராம அஹெட் ஆஃப் டைமா இருக்கும். இன்னைக்கு கொண்டாடுறோம் ஹேராம. குணா எடுத்துட்டீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. குணா அவ்வளவு பேசப்பட்டிருக்கு. குணாவோட பாட்டு வந்து குணாவோட கதையை சொல்லி மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ அது கமல் சார். சுனாமியை பத்தி நம்ம சென்னையில யாருக்குமே தெரியாம ஃபர்ஸ்ட் சொல்றது கமல் சார். ஆமா, அந்த மாதிரி அது அந்த ஃபோர்த் திங்கிங் அவருக்கு இருந்தது. விஷுவலைஸ் பண்ற அந்த ஃபோர்த் திங்கிங். இந்த படமும் அப்படிதான். இப்ப இன்னைக்கு நான் இப்ப சமீபத்துல 1.5 மாசம் அமெரிக்கால டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் அதை வந்து ஒரு எபிக் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு குழந்தையோட பர்த்டே, ஹஸ்பண்டோட பர்த்டே, ஒய்ஃபோட பர்த்டே அப்படின்னா வீட்டுக்கு ஒரு 15 பேர் 20 பேர் கூப்பிட வேண்டியது. ஒரு கெட் டுகெதர் படம், இந்த படத்தை போட வேண்டியது. MMKR போட்டு எல்லாரும் பார்க்க வேண்டியது. அவங்க தெரிஞ்ச ஜோக்ஸ் பத்தி சொல்லிக்க வேண்டியது. அந்த மாதிரி கொண்டாடுறாங்க இந்த படத்தை. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஆஃப்டர் காதலிக்க நேரம்ல இந்த படத்துக்கு தான் அந்த ஒரு வேல்யூ கிடைச்சது. ஏன்னா ஹோல்சம் ஃபிலிம், எல்லாம் கலந்த ஒரு ஹியூமர், நல்ல மியூசிக், அற்புதமான நடிப்பு. கமல் சார் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், டெல்லி கணேஷ் நல்ல கேரக்டர், ஊர்வசி மேடம், தென் SR லட்சுமியோட ஒரு பிரமாதமான ஒரு கேரிகேச்சர், நாகேஷ், இன்ஃபேக்ட் மனோரமா வேற. நாகேஷ் வந்து அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் காஸ்டிங் பண்ணும்போது இவர் சொன்ன நீங்க தான் அந்த மேனேஜர் பண்றீங்க அப்படின்னு. அவர் ஃபர்ஸ்ட் கேட்டது யார் பார்ட்டி பண்றாங்க அப்படின்னு. இவர் கமல் சார் சொன்னாரு SR லட்சுமி, ஏன் நான் பண்ணுவேன்னு, நான் பண்றேன் பாட்டிய அப்படின்னா. கமல் சார் சொன்னாரா, சார் என்னதான் இருந்தாலும் சினிமாவுக்கு அந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை விஷயம் பண்ணா நல்லா இருக்காது சார். நான் அவ்வைஷமுகில பண்ணேன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொம்பளையாவே ஒரு அம்மாவாவே உள்ள நான் வந்திருக்கிறேன். இது அந்த மாதிரி கிடையாது. இது ரியலா வருது, அது வேஷம் போட்டு வருது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது சார் அப்படின்னு. அவர் ரொம்ப வருத்தம், தனக்கு அந்த ரோல் கொடுக்கல. அவர் அவ்வளவு ஆசைப்பட்டார் அந்த ரோல் பண்ணணும்ட்டு. சார் இன்னும் நல்லா பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு நாகேஷ். அவர் கவலையை சொல்லிருக்காரு, ப்ராபபிலி நாகேஷ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெட்டரா கூட பண்ணிருக்கலாம். கரெக்ட். அவங்க வந்து ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க, அந்த மடியில கட்டி இருந்த அதெல்லாத்தையும் கீழே கொட்டும் போது ஒரு பையன் வந்து மேல வந்து விழுவாங்க. செவிட்டு என்னன்னா பாரு அப்படிம்பாங்க. ஒரு அடி வாங்க. அது தியேட்டர்ல வந்து அப்படியே கிளாப்ஸோட போகும் அந்த இடம். ஆமா, ஒரு கால் வேற எட்டி வேற விட்டுட்டு செவிட்டேனா பாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரியான ஒரு நேச்சுரலா இருக்கும். அது இன்னைய வரைக்கும் எனக்கு என்ன டவுட்னா, நான் அண்ணா கிட்ட கேட்கணும்னு கேட்ட கேள்வி வந்து நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறேன். அவங்க நிஜமா ஸ்கிரிப்ட் எழுதி தான் இதெல்லாம் பண்ணாங்களா இல்ல ஆன் ஸ்பாட் பண்ணாங்களா? ஏன்னா எதுவும் கமல் சார் எப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதாம எந்த படத்துக்கும் ஷூட்டிங் போக மாட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை ஃபுல்லா எழுதி அதை பைண்ட் பண்ணி எடிட் பண்ணி பைண்ட் பண்ணிடுவார். பண்ணி அந்த காட்சி அமைப்பிலேருந்து எல்லாமே அதுல இருக்கும். ஒரு சீன்னா அந்த சீன் யார், என்ன ட்ரெஸ், என்ன மாதிரி மூடு, என்ன மாதிரி இடம், எல்லாம் அவர் எழுதியிருப்பார். பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் தான் they will go for shooting. ஸோ அதனால ஸ்பாட்ல போய் நம்ம எழுதிக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர்கிட்ட. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒர்க் ஷாப் மாதிரி ரிஹர்சலே பண்ணார். கமல் சார் வந்து ஹேமமாலினி கல்யாண மண்டபத்தை ஒரு 4 நாள் எடுத்து அத்தனை பேர் ரிஹர்சலுக்கு வர சொன்னார். ஆக்சுவலா அந்த காமேஸ்வரன் ரோல் பாத்தீங்கன்னா மலையாளம் கலந்து தமிழ்ல பேசியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் தமிழா தான் இருக்கும், பட் ஒரு மலையாள ஆக்சென்ட்ல பேசியிருப்பாங்க. அவர் என்ன பண்ண இப்ப டெல்லி கணேஷ் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இறந்து போறதுக்கு முன்னாடி கமல் சார் ஒரு 4 நாள் முன்னாடி போன் பண்ணி இந்த மாதிரி அந்த மலையாள கேரக்டர் நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவோம், ஊர்வசியும் பேசுவா, அதனால நம்ம எதுக்கு ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணி பார்த்துடலாம். நீங்க நாளைக்கு ஹேமாலினி கிளம்பி வந்தீங்களா, நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, நாளைக்கு வந்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி பேசியிருக்கலாம். இவர் சார் தவிர்க்க முடியாத ஷூட்டிங், நான் எப்படி பண்றது, என்னால வரவே முடியாது, நீங்க 2 பேர் பண்ணிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் ஷூட்டிங் என்னைக்கு என்னாச்சு, கரெக்டாக 7-7:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேமாலினி கல்யாணத்துக்கு தான் முதல்ல அந்த சீன், அந்த கல்யாணத்து சீன் வரும், அந்த சமைக்கிறது, இந்த மீன் விழுறது, அதெல்லாம் இவங்க ஆரம்பிச்சோட என்ன பண்ணாங்க, ஃபுல் மலையாளத்தில் 3 பேர் பேசிட்டாங்க. இன்னும் ஷூட் பண்ணல, ரிஹர்சல்ல. மோகன் வாஸ் லிட்டில் பிட் லேட், கிரேசி மோகன். He came there around 10-10:30. ஃபர்ஸ்ட் ஷாட் இன்னும் வைக்கல. இவர் வந்து ரிஹர்சலை பார்த்து, ஐயோ சார் என்ன சார் எல்லாரும் இப்படி ஃபுல்லா மலையாளத்தை பேசுறீங்க, டெல்லி கணேஷ் போய் சொன்னாரா, கணேசன் இதெல்லாம் புரியாது அப்படின்னா, சரி அப்ப நீங்களே சொல்லிடுங்க கமல் சார். Then he went to கமல் சார், சார் இந்த மாதிரி ஃபுல் மலையாளத்தை பேசினா புரியாது, கொஞ்சம் மலையாளம் தமிழ் கலந்து நம்ம பேசுவோம், அப்பதான் ஜனங்களுக்கு புரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாத்தி பேசினாங்க. அது நல்ல வரவேற்பு பெற்றது. அதெல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது இதுக்கு நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா, அந்த ஒரு கேரக்டர், அதாவது ஒரு கமல்ல இருந்து அடுத்த கமல் அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா அது ரொம்ப லீனியரா எடுத்துட்டு போவாங்க. நீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு கமலுக்கும் அந்தந்த கேரக்டருக்கு அப்படியே வளைஞ்சு ஒரு ரோடு மாதிரி அப்படி போகும் அந்த சீன். அதுக்கப்புறம் மாதிரி சொல்லிருந்தாங்க, கோலம் மாதிரி எக்ஸாக்ட்லி. ஆனா எல்லாமே கனெக்ட் ஆகும் இல்ல அப்படின்ற மாதிரி. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இத்தனை கமலை வச்சு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் மோகன் ஒரு 2-3 இடத்துல டூப் போட்டிருக்கான் அந்த படத்துல கமல் சாருக்கு.
ஆமா 2-3 இடத்துல டூப் போட்டிருக்கான் அந்த மார்வேஷம் போட்டு வந்து. ஏன்னா மாஸ்க் பண்ணி எடுக்கிறதுக்கு யாராவது டூப்ல நிக்கணும்ல, அது மோகன் நின்று இருக்கான். என்கிட்ட 1-2 போட்டோஸ் கூட இருந்தது ரொம்ப நாளா. சோ அந்த மாதிரி பண்ணிருக்காரு மோகன். அது வந்து ஹோல்சம் பிலிம் சார். இளையராஜாவோட கான்ட்ரிபியூஷன் யோசிச்சு பாருங்க, விக்ரம் தர்மாவோட கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ஃபிடன்ஸ் முதல் டைட்டில் சாங்ல கதை சொல்றாங்க, அது எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஒரு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணலாம்னு இல்லாம இதுதான் அவர் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு. என்னன்னா அது வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இத்தனை குழந்தை பிறந்திருக்கு அந்த அம்மாக்கு அப்படிங்கறத சொல்லி ஆகணும். அவங்க எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இது சினிமாவா வந்து சீனா சொன்னா ப்ராப்ளி சீனாவே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு அதை சைலண்ட் பண்ணிட்டு அந்த பாட்டுல அதை போட்டு கதை கேளு அதை சிங்கிதம் சீனிவாசரே ஆக்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல அவரே வருவார், அவரே டைரக்டரே வருவார். ஹீஸ் a veteran. அவர்தான் அந்த சைலண்ட் மூவி எடுத்தது அவர்தான். கமல் பேசும் படம். அண்ட் அந்த காலத்துல இருந்து ஒர்க் பண்ணிருக்காரு அவரு. அது சில பேர் இப்பயும் போஸ்ட்ல வரும், தெலுங்குல இருக்காதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அந்த காலத்துல இருந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. கமல் சார் had a great respect for him. சோ அபூர்வ சகோதரர்கள் அவர் தான் பண்ணாரு, மைக்கேல் மதன காமராஜன் அவர் தான் பண்ணாரு. சோ அவர்கிட்ட ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. காமெடியை புரிஞ்சுட்டு அவர் பண்றது அவ்வளவு நல்லா பண்ணுவாரு. ரொம்ப கெட்டிக்கார மனுஷன் அவரு. அண்ட் he has got a very good respect for மோகன். மோகன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம மதன் பேசுறது, அதாவது அவ்வளவு ரொம்ப படிச்சவன், நான் வெளிநாட்டுல வளர்ந்ததுனால கண்ணாடி வைக்கும் போது கூட கண்ணாடி இப்படி வைக்கும் போது அந்த இடம் தப்பும். பாத்திருப்பீங்களா அந்த சீன்ல ஸ்பெக்ஸ் போடாதனால அந்த கண்ணாடி வைக்கும்போது அப்படி கீழே வைக்கிறோம். அது வந்து எப்படி சார் ஒரு ஆர்டிஸ்ட் அது எப்படி தோணும்? அவ்வளவு கெட்டிக்கார மனுஷன் அவரு. ஐயோ அது ரொம்ப நேரம் ஒரு பெரிய பவர்ஃபுல் கிளாஸ் போட்டவரு. அவரோட பார்வையே மாறும் அந்த இடத்துல. அந்த ஒரு ஒன்றரை மாதிரி ஒரு பார்வை ஒண்ணு பாப்பாரு, சான்ஸே இல்ல. அப்போ அந்த கேரக்டருக்குள்ள அவர் எவ்வளவு இறங்கி இருப்பாருன்னு பாருங்களேன். ஏன்னா மாதவன் வந்து சொல்லியிருப்பாரு அன்பே சிவம், அப்போ அவர் வந்து அந்த பவர் கிளாஸ் போடுறதுக்கு உள்ளுக்குள்ள வந்து லென்ஸ் அவ்வளவு பவர்ஃபுல் லென்ஸ் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைன்றத வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்ல அவர் ரொம்ப உழைப்பாரு சினிமாக்காக. இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துட்டு பண்ண வேண்டிய எத்தனை பேர் நீங்க சினிமா ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா நடையத்திலும் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எடுத்துட்டு பண்ணது கமல் சார் தான். அவ்வை சண்முகி எல்லாமே எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி கார்த்தால 4 மணிக்கு போய் மேக்கப் போட்டு பாரு அவ்வை சண்முகில. 10 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட். 4 மணிலேருந்து மேக்கப் போட்டு அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு ரெடியா இருக்கணும். பை 12 or 1 அது கொஞ்சம் கொஞ்சமா பிய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே இவரோட க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கணும். சாப்பிட முடியாது. காலையில இருந்து 7 மணில 12 மணிக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது. ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸ் அது மாதிரி தான் சாப்பிடுவாரு. உழைப்பு, அத்தனை உழைப்பு. இந்த மதன் கேரக்டர்ல அவ்வளோ படிச்ச ஆளு, அவ்வளோ ஒரு ஜென்டிலா அப்படியெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த டிராவல் வந்து நமக்கு காமேஸ்வரன் கிட்ட போகும். ஸோ அந்த காமேஸ்வரன் வந்து அந்த 2 வீலர் ஓட்டுறது, அந்த உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலு, கக்கத்தை சொர்ஜன்னு நின்று இருக்காதுன்னு சொல்றது, ரொம்ப ரொம்ப புளிப்பு மிட்டாய் கர்ப்பஸ்திரி ஆட்டம் புளிப்பு மிட்டாய் கேட்டு இருக்காய் அப்படின்னு. கர்ப்பஸ்திரியா புளிப்பு மிட்டாய் கேக்குறியே? அது ஆமா சின்ன சின்ன இதுல அது அப்படி போகும். அந்த டைலாக்ஸ்னா அப்படியே போற வழியில போகும். ஆனாலும் வந்து அவன் டீடைல் எடுத்து அதுல எழுதியிருக்காங்க சின்ன சின்ன இது. அதுல வந்து ஊர்வசியோட வீடு வந்து ட்ரிப்ளிகேட்ல யாராவது இருக்கல இவர் இப்படி பார்த்து பேசுறச்ச ஊர்வசி இப்படி வருவாங்க. அது ஆக்சுவலா ட்ரிப்ளிகேட்ல நம்ம டிவி வரதராஜனோட ஃபாதர் அங்க இருந்தாரு. அந்த வீட்டுல தான் ஷூட் பண்ணது. கோவிலுக்கு பின்பக்கம் அது. அங்க ஏத்தா மாதிரி ஒரு கடை ஒன்று இருந்தது. அதுலதான் அந்த மளிகை கடை வச்சிருந்தாங்க. சீனை வந்து செட்டே போட முடியாது. ஐயோ அந்த வீட்டுக்குள்ள அவர் வந்துட்டு அந்த மாடிப்படி ஏறி அங்க போறது, மேல அங்க போயிட்டு அந்த எலிக்குண்டு அங்க இருந்து எடுக்கிறது, அது கையில மாட்டிக்கிறது, அதெல்லாம் இருந்தது. அங்கவஸ்திரம் ஜரிகையாட்டம் இருந்தது அடியில. அந்த சுந்தரி நீயும் சாங்குக்கு இங்க இருந்தா லீடு போகும். ஆமா ஆமா, அந்த இடத்துல இருந்து பயங்கரமா இருக்கும். மீன் கூட அந்த இதுல சொல்லுவாங்க, மீனுக்கு சொல்லுவாங்க, மீன்ஸ் டெல்லி சார் சொல்லுவார், மீன் விழுந்தது தப்பில்லை, பள்ளி விழுந்தாதான் பாயசன். அந்த மீனுக்கே நீங்க பாத்தீங்களா, மீனோ பல்லியோ இல்ல சிக்கனோ ஏதாவது ஒண்ணு விழுற மாதிரி, ஒரு மாமிசம் விழுற மாதிரி தான் சீனு. பட் அது மீன் வச்சதுனால they had about 5 to 6 jokes அதுல. I mean what I mean, you are so mean. அதெல்லாம் வரிசையா வரும். இங்கிலீஷ் மீன், அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் வந்து அது இவரு சொல்லுவார் உஸ்லமணி சார்,
சக்லி என்னமோ சக்லி கோத்துன்னு இருக்கா அந்த சொல்லுவா. இது மயிர் மாதிரி தான் இருக்கு. என்ன சக்லி கோத்துன்னு இருக்கேள் நூத்துன்னு இருக்கேள். அதெல்லாம் வந்து அந்த டயலாக்ஸ்னா வந்து சாருக்கு அவ்வளோ ஹிஸ்டரி அந்த பழைய ஆளுங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். அந்த ரோல் கூட மறக்க முடியாது. ஆமா, அவரு பேர் என்ன சார், அது கூட மறக்க முடியாது. அந்த ரோல் 2 பேர் ரோல் கூட நம்ம உஸ்லமணி சாரும் இன்னைக்கும் வந்து எங்க ஃபேமிலில எல்லாம் ஏதாவது இப்படி ஒரு கிராஸ் பண்ணி போறோம் ஏதாவது எடுக்குன்னா மைக்கேல் மதன காமராஜ் பாட்டி மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்படி போறச்சா ஏதாவது நாங்க எடுத்துன்னு போயிட்டோம்னா அவங்க அந்த செல்லப்பட்டியை காணும். செல்லப்பட்டிலாம் வந்து அதெல்லாம் சினிமால வந்து சொல்லணும்னா அது கமல் மாதிரி ஒரு கட்ஸ் வேணும் எல்லாருக்கும். யாருக்குமே தெரியாது செல்லப்பட்டிங்கிறது, ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தெரியும். அதை வந்து ஜெனரலைஸ் பண்ணார் மக்கள் மத்தியில. இப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் செல்லப்பட்டி. ஆமா, அதுக்கப்புறம் ஐயோ ஊர்வசி அஸ்கானா சக்கரை அதெல்லாம் வந்து அதுல யூஸ் பண்ணிருப்பான். ஆமா, அஸ்கா 2 கிலோ அதெல்லாம் வந்து அது சார் சொல்ற மாதிரி +2 இருக்கு, மாது +2 அது மாதிரி வந்து அந்த இது வேணும், ஒரு கட்ஸ் வேணும். இது வந்து ஜனங்க புரியுமா, காமெடி ஆகுமா அது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வந்து பெரிய. அவர் வந்து கமல் சார் வந்து ஊர்வசி வந்து நடிப்பு ராட்சசிம்பர், அவ்வளோ பிடிக்கும் அவரோட நடிப்பு. அவருக்கு ஸ்ரீவித்யாவை பிடிக்கும், அதுக்கப்புறம் ஊர்வசியை பிடிக்கும். நடிக்கணும் சார், அந்த மாதிரி நடிக்கணும் சார், எப்படி பெர்ஃபார்ம் பண்றா பாருங்க அப்படிம்பாரு. ஸோ அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அந்த படத்துல அவங்க என்னமா அனுபவிச்சு பண்ணாங்க. நீங்களும் குக்கு, கிராமமும் குக்கா. அது இன்னைக்கு கூட அமெரிக்காவில் நான் மேடையில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது அந்த ஜோக்கை சொல்றேன் மேடையில், அப்படி ஒரு கிளாஸ் விட போகுது. என்ன ரீகால் வேல்யூ அதுக்கு. அந்த சிரிப்பும் அந்த 4 கேரக்டரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காமிக்கணும். ஸ்டில் கொஞ்சம் இவங்களோட இது இருக்கும். அந்த சிரிப்பு, காமேஸ்வரனோட சிரிப்பு பாத்தீங்கன்னா மைக்கேலோட சிரிப்பு கொஞ்சம் மேட்ச் ஆகும். இந்த பல்லோட கொட்டை பல்லோட அந்த கரை பிடிச்ச பல்லோட சிரிக்கிறது கொஞ்சம் அந்த சிரிப்பு திடீர்னு ஒரு யூனிக்கா இருக்கும். ஒரு மாதிரி போட்டு சிரிப்பாரு, அதை வச்சிருக்காரு ஒரு மாதிரி ஒரு. அப்புறம் பாட்டி திருடுறது வந்து காமெடின்னு நம்ம நினைப்போம், அந்த கேரக்டர் திருடுது ஒரு ஜோக்குன்னு. பட் நீங்க பாருங்க கடைசியில் ஆள்மாறாட்டத்துக்கு அவங்களோட அந்த கேரக்டர் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணுவாங்க இவங்க எல்லாரையும் நீ ஆள்மாறாட்டம் பண்ணுன்ட்டு. ஸோ இவங்க திருடுறதா இருந்ததுனால அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்றது ஈஸி. அவங்க அது பெரியசா தப்பா நினைக்கல, ஏன்னா காமேஸ்வரன் நேர்மையா இருப்பாரு. அது வந்து அதுக்காக அந்த கேரக்டர் இங்க எப்படி வச்சிருந்திருப்பாங்க. நாங்க இன்ஃபேக்ட் அதே பாட்டி கேரக்டர் எங்களோட நாடகம் சாக்லேட் கிருஷ்ணால அதுக்கப்புறம் வச்சோம். பெரிய ஹிட், மிகப்பெரிய ஹிட். அந்த திருட்டு பாட்டி கேரக்டர் ஒரு சுந்தரராஜன் ஒரு மேல் அவன் தான் பண்ணான். அவன் அந்த படத்துல ஆக்ட் பண்ணிருப்பான். மைக்கேல் மதன காமராஜ் அவன் தான் அந்த சாம்பார்ல மீனை போட்டு போவான். அந்த மீனை எடுத்துட்டு போவான் சாம்பார். அதுக்கு ஏதோ பேர் வச்சிருப்பாரு, கும்புடு எடுத்துட்டு போயிட்டாரா. அது ஜாங்கிரி கரண்டி, அது நல்ல கரண்டி, அத போடாத. மீன் பிடிக்கிற கூட அந்த டைமிங் ஒண்ணு இருக்கும், மேல வருது கீழே போயிடுது நீந்துறது. அந்த டைமிங் வந்து அதெல்லாம் வந்து கிரேசி மோகன் கமல்ஹாசன் காம்பினேஷனை தவிர எங்கேயுமே அது மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாது. காரணம் என்ன, 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். மோகன் வந்து சினிமாவில் நுழைஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணது பொய்க்கால் குதிரை வித் பாலச்சந்தர். 2வது அதுக்கப்புறம் கமல் சார்ட்ட வந்தாச்சு அபூர்வ சகோதரர்கள். அந்த கனவு தொழிற்சாலைன்னு சினிமாவை, அந்த கனவு தொழிற்சாலையோட எல்லா பரிமாணமும் கமல் சார் மோகனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. எல்லாம் நாட் ஓன்லி ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன காஸ்டியூம் போடணும், சாங் கம்போசிங் கூட்டு போவார். ராஜாவோட போகும்போது என்ன ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ரெஹமான், ராஜா எல்லாரையும் பக்கத்தில் வந்து கம்போசிங் போது மோகன் உட்காந்து பேசியிருக்கான். ஸோ அவனுக்கு அந்த ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சினிமாவோட கஷ்டங்களை அவன் பார்க்கவே இல்லை. சினிமாவோட நுவான்சஸ்லாம் ரொம்ப ஈஸியா கமல் சார் மூலமா கத்துக்கிட்டான். அதனால தான் எங்க டிராமா போது அவன் என்ன சொல்லுவான்னா, என்னோட நாடகம் நான் இந்தியாவில போட்டேன்னா என்னோட விசிட்டிங் கார்டு கமல், நான் அப்ராட் போனேன்னா என்னோட விசா கார்டு கமல் அப்படிமா. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அம்பலிக்கல் கார்டு இஸ் ஹியூமர் அப்படிமா. அவரோட டைலாக் வந்து ஸ்பெஷலா பண்ணிட்டு போறோம்னு தோன்ற அளவுக்கு அத்துமீறிட்டியா, கையபிடிச்சிட்டியா, அது 2-3 வார்த்தை தான் பேசுவாரு. அதுவே வந்து அப்படியே அடிச்சு இன்னைய வரைக்கும் வந்து அத்துமீறிட்டியா அப்படின்னு யாராவது கேட்கும் போது நாகேஷ் வந்து அந்த முதல்ல உட்காந்துப்பாரு. முதல்ல 3 பேர் உட்காந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த கேரக்டரோட இது கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் வெஜிடேரியன், எனக்கு தெம்பு இல்ல, அது ஒரு அங்க ஒரு சோகம் கிரியேட் ஆகும். கடைசியில காமேஸ்வரன் மட்டும் எந்திருக்க முடியாது அந்த இதுல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு. அப்போ வந்து அந்த கேரக்டர் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு விஷயம் வந்து ஃபயர் என்ஜின் பர்சன் வந்து கரெக்டா அவன் ஹெல்ப் பண்ணுவான் அந்த கயிறை போட்டு. அந்த ஒரு கேரக்டரோட ஆர்ச் அங்க வரைக்கும் அதை வச்சிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் அதுல அந்த ட்ரெஸ் செலக்ஷன் கூட எனக்கு வந்து ரொம்ப அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். கூட்டா இருக்கிற டைம்ல அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். கடைசியில அப்படி இப்படி நடந்து போறோம்.
எக்ஸலண்ட். சான்ஸே இல்லை. அது அது ஐ திங்க் அது மனோரமா ஆச்சியோட இன்புட்டா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த ஆன் ஸ்பாட் இம்ப்ரோவைசேஷனுக்குலாம் அலோவ் பண்ணுவார். யாராவது நல்ல விஷயங்கள் ஒன்று சொன்னா அதை எடுத்துப்பாரு கமல் சார். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் யாராவது ஒன்று சொன்னா கூட அது நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துப்பாரு. அந்த சிவராத்திரி சாங் அது அல்டிமேட். அது வேற மாதிரியான ஒரு அல்டிமேட். அது வந்து மனோரமா ஆட்சி பண்ணது. நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சான்ஸே இல்ல. சின்ன பொண்ணு மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அவளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஆமா. அது அந்த கொண்டு வந்து இதுல நம்ம வில்லன் 2 பேரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது எதுக்கு இந்த இது கார்டை எடுத்துட்டு வந்த லைக் அந்த போர்டு எடுத்துட்டு வாங்க, நேம் போர்டு எடுத்துட்டு வருவாங்க ஏர்போர்ட்ல. இது எதுக்குடா எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியில அதுதான் தெரியும். அவர் எங்க ட்ரூப் தான். அவரு அந்த டாலா வருவாரு தாடி வச்சுட்டு. அவர் எங்க ட்ரூப் பொன்னம்பலம் அப்பதான் ஃபர்ஸ்ட் வராரு உள்ள. கரெக்ட். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ரொம்ப நம்ம வந்து இவர் ராஜு கேரக்டர் தான் வந்துட்டு அவர் அந்த கரெக்டா மாண்புமிகு குத்துவிளக்கை அமைச்சர் ஏற்றி வைத்தார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இவர் இங்க அங்க இருந்து இங்க வர்ற அரிசி கலை அரிசிங்க. நீங்க எல்லாமே இந்த நேம்ஸ் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும். சுப்பிரமணிய ராஜு வந்து நான் சுப்பிரமணிய பாரதினே கேட்குவேன் எப்பயுமே. எனக்கு நமக்கு அதை மிஸ் பண்ணவே முடியாது. மைக்கேல் கூட நம்ம மைக்கேல் கூட நான் மைக்கேல் ஜாக்சன், மைக்கேல் ஆஞ்சலோ அப்படிதான் பாக்குறேன். அது எல்லா பேர்லயும் நீங்க பாலக்காடு மணி ஃபேமஸ் மிருதங்கிஸ்ட். சோ எல்லாரோட ஒரு ட்ரிபியூட்டா வந்து இஸ் பேயிங். எல்லா ஒரு கேரக்டருக்கு ஒரு பேர் வைக்கிறது. அது மாதிரி நிறைய விஷயம் வந்து அதுல இது பண்ணிருப்பாங்க. அதுதான் சொன்னேன். மோகன் சாருக்குமே வந்து மக்கள் இது என்ன சொல்றது பெரிய இதோட மெயின் பேர் வந்து மோகன். சுருக்கமா செல்லமா எனக்கு கிரேசி மோகன் கூப்பிடுவாங்க. அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து மதன்னு கூப்பிடுவாங்க. பேர் வந்து மதன். பட் வந்து சுருக்கமா செல்லமா சுருக்கமா அது கூட அந்த இது இருக்கு பாருங்க. செல்லம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க. செல்லமா சுருக்கமா சுப்பிரமணிய ராஜன் கூப்பிடுவாங்க. அதுக்கு அந்த மெட்ராஸ் பாஷை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, அது அவரோட ஃபோர்த். அது ஆமா, மெட்ராஸ் பாஷையில ஹி இஸ் a மாஸ்டர். அதுல மைக்கேல் ஒரு இதுல இருக்கும், இவனோடது ஒரு இதுல இருக்கும். மைக்கேல் வந்து கொஞ்சம் எமர்ராத மாதிரி அப்படி பேசிருப்பாரு. ஆமா, அப்படி பேசிருப்பாரு. அதுவும் இந்த கலை பயங்கரமா ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் ராஜுக்கு. அத வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணாரு. அந்த சாங் சார், அந்த ஃபர்ஸ்ட் சாங் குஷ்புவோட ரம்பம்பம் என்ன சாங். அண்ட் முக்கியமான ட்ரிவியா வந்து பிரபுதேவா டிட் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ திங்க். ஆமா இல்ல, எஸ் பிரபுன்னு வரும். ஆமா, எஸ் பிரபு டான்ஸ் சுந்தரம் அவர்தான் எல்லாமே பண்ணது. ஐ திங்க் அந்த பேர் வச்சாலும் அந்த சாங் மட்டும் வேற ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. மத்த சாங்ஸ் எல்லாம் பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர். அதுவும் புதுசு. அந்த சாங் வந்து கரெக்ட்டா அது போகும்போது அந்த மணி இப்படி அடிச்சிட்டே போகும்போது அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். இந்த அரிசி விஷயம் தான் கடைசியில வந்து அது காமராஜன் அந்த அரிசி கொடுக்கும் போது பழைய அரிசி அது வந்து எல்லாமே ஒரு ஆர்ட் ஃபார்ம். பட் வந்து அந்தந்த கேரக்டர் எப்படி பார்ப்பான் அந்த ஆர்ட்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இவன் குக்கு அப்படிதான் பார்ப்பான், அரிசியா தான் பார்ப்பான். அதை இவன் வந்து ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால வேல்யூ தெரிஞ்சு அதை அழகா புரிஞ்சுப்பான். அதே மாதிரி எங்க மதனா மாறிடுவான் அவன். அப்புறம் வந்து அந்த இலங்கை வேந்தன் ஒரு பாட்டு போடுவான். அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு அந்த பாட்டு டிராமாவோடது. அப்படி வச்சாரு அப்படின்னோட பீம் வந்து ஒண்ணுமே கார்ட்டூன் பாக்குற பீம் வந்து கை தட்டுவார். பட் வந்து நாகேஷ் வந்து அவர் பர்சனல் அவரோட ஆங்கிள் பர்சனல் கஷ்டத்துல இருக்கா, என்ன இது கண்ட்ராவியா பாடுறீங்க ஒன்ன மாதிரி ஃபேன்ஸ்னாலதான் டிராமா ஓடல. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆர்ட் ஃபார்ம் ஒருத்தரோட பார்வை வந்து மாறுதுங்கிறதுக்கு அந்த ஒரு சீன் அதுல வந்து அது என்ன சொன்ன இப்போ திரும்ப சொல்ல ஆக்சுவலா பிரபு இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். அதாவது வந்து இந்த கேட்ச் த பாயிண்ட்னு சொல்றதுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் தானா வருதுல இப்ப என்னமா சொன்னியா அது என்ன சொல்லு அப்படின்னாரு. அப்ப வந்து எது என்ன சொன்ன எஸ் நோ அப்படி இல்ல அதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னியா ஆமா கேட்ச் த பாயிண்ட் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே தானா வர்றதா இல்ல இருக்கு நானும் அப்ப படிச்சு விடுறேன் அப்படின்னு. சோ இது அமேசிங்கா இருக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளவு கனெக்ட் ஆகும். அவர் பாஸ் என்ன தூக்கி போடணுமா பாஸ் அப்படின்னு அந்த பீம் பாய் வர்றது. சோ இது எல்லாமே அப்படியே ஒரு ஸ்டெப். நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை நம்ம இத்தனை வருஷமா பார்த்து பிராக்டிஸ் ஆனதுனால இப்பவும் சலிக்கல. அடுத்த சீன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மூவ் ஆகி இப்போ சனி ஞாயிறுல என்னைக்காவது அந்த படம் ஏதாவது சேனல்ல போட்டாங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்து கொட்டும். அப்படியே ஐ எம் வாட்சிங் மைக்கேல் MMKR அப்படின்னு கொடுப்பாங்க எல்லாரும். அமெரிக்கால இதெல்லாம் மெசேஜ் வரும், we are watching MMKR அப்படின்னு. அந்த ஒரு இது வந்து கடந்த ஒரு 35-40 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பேர் வாங்கினது இந்த படம் தான். டைட்டிலும் அந்த
ஜாலி சவுக் ஜீவன் ராம்னு இருந்திருக்கு ஒரிஜினல் டைட்டில். யாருக்குமே பிடிக்கலையா. கிரேசி சார் தான் வந்து ஓல்ட் மதன காமராஜன் ஒரு படம் இருக்கு, பழைய படம், அதை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்பயும் ஏதோ அதுக்கு இதேன்னு தான் மைக்கேல் ஆட் பண்ணியிருக்காரு. எல்லாமே கிரேசி சார் பண்ண ஒரு விஷயம். முக்கியமான ட்ரிவியாவை அந்த அமேசான்ல நம்ம பார்க்கும்போது கூட அதுல வருது, ட்ரிவியா எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் ஒருவேளை அந்த வந்து டெலிட்டட் சீன்ஸ் போட்டாங்கன்னா அதுவே லைக்ஸ் பிச்சிட்டு போகும் சார். அப்படி நாங்க வந்து இருக்கிறத வச்சு நாங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். நம்ம படம் பார்க்கும்போது அந்த டைம்ல என்ன பார்த்தா தெரியும். லைக் கிளைமேக்ஸ் வந்து கரெக்டா 15 மினிட்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் அவங்க அந்த எடிட்டிங் வந்து அவ்வளவு அழகா வந்து ஒரு கமலுக்கு அந்த வீடு மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது ரெண்டு டிஃபரண்ட் செட். அது அந்த செட்ல ஃபுல்லா எடுத்தாங்க. அது அந்த அந்த சரிஞ்சிட்டே வரதெல்லாம் இப்படி செட்டை வச்சு அப்படி எடுத்தாங்க. ஆக்சுவலா இன்டீரியருக்கு வந்து தனியா அந்த இன்ஜினியர் வச்சு போட்டிருக்காங்க. அப்பயே இன்ஜினியர் அண்ட் செட் இது வச்சு ஸ்டுடியோல போட்டு இன்டீரியர் ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்காங்க. வெளியே திருப்பியும் குன்னூர்ல போயிட்டு டால்பின் கேவ்ல வச்சுட்டு எக்ஸ்டீரியருக்கு தனியா இன்னொரு இது பண்ணிட்டு அதுதான் ஒரு மினியேச்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஒர்க் இதுல இது பண்ணிருக்காங்க. இதுல குஷ்புவோட ரோல் கூட ரொம்ப எக்ஸலென்ட் ரோல். லவ்லி. அப்ப வேற அவங்க வந்து ஃப்ரெஷர் வேற. அவங்க அதுல நல்லா செம்மையா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுல இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் சீன்ல வந்து அவங்க அந்த ஸ்ட்ரைட் போட்டிருப்பாங்க. அதுக்கு நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது there's a reason. ஏன்னா அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக 4 பேர், அதுல 2 பேர் வந்து ஸ்ட்ரைட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களாம். அது என்னத்துக்குன்னா அந்த எடிட்டிங்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. எந்த அளவுக்கு அந்த கிளாக்ல 4ன்னு போட்டுருக்கும் சார். 4 மணி இருக்கும். ஆமா, 4 மணி வீட்டோட கிளாக்ல 4 பேருங்கிறதுக்கு 4 மணின்னு இருக்கும். ஆமா, அவ்வளோ அங்கங்க அந்த இதை பிளேஸ் பண்ணி கடைசி அந்த இதுல ஆமா சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க டீடைல் இது பண்ணி பண்ணிருக்காங்க. கரெக்ட். அதே மாதிரி நம்ம சந்தான பாரதி அவரோட பிரதர் சிவாஜி சிவாஜி அவரோடதும் வந்து கடைசியில அந்த இதுல அந்த கடைசியில ஆரம்பத்திலே வரும். அவர் அந்த போலி பாஸ்புக் கொடுக்கறதுக்காக வருவாரு. அப்போ அந்த அவன் மட்டும் கூட இருந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவர் அந்த 2-3 தடவை அப்படி அடி வாங்குவாரு. சொல்லுவா நோட் அடிச்சு முடிச்சிருவாங்க. கிரேசி சார் நியூவன்ஸ் இதுக்கு சொல்றேன். நோட் அடிச்சு முடிச்சுட்டு டாப்பா வந்திருக்குப்பா அப்படின்னு போன்ல சொல்லுவார். இல்லப்பா தப்பா இல்லப்பா டாப்பா. சின்ன சின்ன வேர்ட் பிளேல வந்து அழகா அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் வந்து கொண்டு வந்து போடுவாங்க சார். ஒரு பாக்ஸ்ல கொண்டு வந்து அந்த எல்லாத்தையும் உள்ள அந்த இடத்துல தான் மோகன் வந்து டியூப்பா ஆக்ட் பண்ணான். அப்படியா? அந்த பர்தா போட்டு அங்கேருந்து வந்துட்டு அத்தி போட்டு போறது. ஓ ஓகே ஓகே. அது தூக்கி போட்டோன்னு தான் இவர் வந்து சொல்லுவாரு, நீ சின்னதா பிளான் பண்ணு, நான் வேற மாதிரி பிளான். அவங்களும் அந்த ஜெயபாரதி வந்து அந்த அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா படம். அவங்க நிறைய கமல் சாரோட பேரா பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல மலையாள படத்துல சொல்றேன், ஏர்லி ஸ்டேஜ்ல மலையாள படத்துல கமல் சாரோட நிறைய படங்கள் அவங்க பேரா பண்ணிருக்காங்க. அவங்க கமல் சார் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்து இது பண்ணாங்க இந்த கேரக்டர். எத்தனை பேர் சார் லிஸ்ட். குஷ்பு, அதுக்கப்புறம் வந்து ஊர்வசி, அதுக்கப்புறம் வெண்ணிராடமூர்த்தி சார் சின்ன அங்க வந்து கலக்கிட்டு இருப்பாரு. அதாவது வந்து ஒரு நாசர் வேற இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க அப்பா அவங்க ஜாம்பவான்ல அங்க தெலுங்குல அவங்க. ஆமா தெலுங்குல. சோ அவங்க இத்தனை பேரை வச்சு எப்படி அவங்களால வந்து இத்தனை நாள் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே பெரிய ஆளுங்க. ஆமா, அதுல இவங்க இந்த வெங்கட் சார் பொன்னம்பலம்னா புதுசா இது வராங்க இந்த ஸ்டைலுக்கு. அவங்கள அடாப்ட் பண்ணோம். கோபி யூஸ் பண்ணோம். மயில்சாமி வேற இருக்காரு. மயில்சாமிக்கெல்லாம் வந்து இவ்வளவு சீக்கிரம் இழந்துட்டோமேங்கிற அந்த வருத்தம் அது உண்மையாவே இருக்கு. அந்த வந்து அந்த கருவாடை மோந்து பாக்குற அந்த சீன்ல வந்து 2 பேரோட ஆக்டிங்குமே அதெல்லாம் ஒண்ணுமில்லை அப்படின்னு, அதாவது நம்பிக்கையே இருக்காது இவருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமில்லை அப்படின்னு பார்த்துட்டு தூக்கி போடுறது. அந்த அவர் நேர்மை இருந்துனே இருக்கு பாருங்க காமேஸ்வரன். இருந்தாலும் சொல்லிடலாம், எல்லார்ட்டையும் சொல்லிடலாம். ஒண்ணு ஒரு நேர்மை ஃபுல்லா ஒரு ரோல்ல இருந்துகிட்டே இருக்கு. கடைசி முடியாது அவருக்கு அந்த ஒரு கில்ட்டியோட தான் அந்த பாட்டி சொன்னாரு. அது வேற ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல இது தப்பு இல்லையா இது தப்பு இல்லையா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மேக்கப்லாம் இதுல வைக்கப்படுவாங்க. எஸ்என் நாம பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் சொல்லி வளர்க்கறது இல்லையா பிள்ளைய? வரது குட்டி நீயுமா என்ஜாய் இவர் வந்து இந்த படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் படம் பண்ணாரு, ஐஸ் ஃப்ரூட் அதுல பண்ணாரு. தென் ரஜினி படத்துல ஏதோ ஒரு படத்துல பண்ணாரு வித் மகேந்திரா விவேக். அருணாச்சலம்ல பண்ணாரு. அண்ட் டிராமால நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு. லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அவரு இறந்து போயிட்டாரு. ஆமா ஆமா அவரு
சமீபத்தில் அவரும் போயிட்டார். மைக்கேல் மதன காமராஜ் பார்க்கும்போது இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா அதுல இருக்க நிறைய பேர் இப்ப இல்லைங்க. ஆமா, டெல்லி கணேஷ் இல்ல, கிரேசி மோகன் இல்ல, கோபி இல்ல, விக்ரம் தர்மா இல்ல, நிறைய பேர் இல்ல. அதுல SN லட்சுமி, மனோரமா. மனோரமா என்னமா பண்ணிருப்பாங்க. ஐயோ டெரிஃபிக் டிராமா இல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வைக்கிறது, அந்த டிராமா சீன். இவரு ஒரு ராசி அழகப்பன் ஒரு அசிஸ்டன்ட், அவரு வருவார் அந்த இதுல. நீ விழு சக்குப்பாய் நீ விழு இப்ப நீ டக்குன்னு என்ன பண்ணுறதுனா பாட்டு பாடி வாய்ஸ் தமிழ் பாடி முடிச்சிருவாங்க. அது மாதிரி அந்த தியேட்டர் ஃபார்மை காமிக்கிறது பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா ஒரு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் கன்ஃபியூஷன் இல்லாம எடுத்துட்டு போனது அவங்க எப்படி பண்ணாங்கன்றது இன்னே வரைக்கும் ஒரு வியப்பு. டெக்னிக்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் சின்னதா அது பாக்கும்போது தெரியுது அந்த டைம்ல எப்படி பண்ணிருப்பாங்க. கண்ணாடி அவங்களுக்கு அப்ப சேலஞ்சே என்னன்னா காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த படத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க மோகன் சாரும் கமல் சாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலா ஒரு படம் நம்ம பண்ணோம். எந்த காலத்திலயும் ஜனங்க எந்த ஃபார்ம்ல அதை கொடுத்தாலும், எந்த வெதர் இட் இஸ் டிவி ஆர் OTT எதுல வந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஜனங்க காலம் கடந்து இருக்கணும் அந்த படம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அது பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த டேஸ்ல வந்து இது வந்து ரொம்ப அஹெடா தான் இருந்தது. அந்த கடைசி சீன்லாம் 15 நிமிஷம் புரியறதுக்கு இட் டுக் சம் டைம். பட் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஹோல்சமா ஜனங்க போய் உட்காந்துட்டாங்க. அதுல விஸ்வாசம்னா என்னன்னு தெரியுமா? நான் தான் விஸ்வாசி. மேல வானோட அதுலயே இதுலயே வந்துட்டியா? ஒரு இதுவும் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேரையும் அவங்க சூஸ் பண்ண விதம், மதனுக்கு வந்து எந்த பேரன் சூஸ் பண்ணது, அது எல்லாமே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா. வெண்டிநாடை மூர்த்தியும் நல்ல கேரக்டர், அந்த அப்பா கேரக்டர். நாகேஷ் கூட சம்பந்தியா ஒருத்தர் வருவார்ல, கார்ல சின்ன ஒரு ரோல் வரும். காமேஸ்வரன் இவங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கார்ல அவர் கூட சம்பந்தியா ஒருத்தர் வருவார். நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்னாலும் நிற்கும். இந்த இப்போ அப்போ உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து மெயினா அந்த வீடு, அந்த ட்ரிப்ளிகேன் வீடு இருக்குல்ல, அந்த வீடு வந்து எப்படி அது வரதராஜன் மூலியமா தான் வாங்கினோம். வரதராஜனோட ஃபாதர் அங்க இருந்தாரு. மோகன் வாண்டட் டு ஹேவ், கமல் சார் வந்து மோகன் சொன்னார் இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர் லொகேஷன்ல போய் எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு அக்ரஹாரம் மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. தென் மோகன் ரிக்வெஸ்டட் வரதராஜன் சொன்னாரு எங்க அப்பா அங்கே தான் இருக்காரு, ட்ரிப்ளிகேன் பேக் சைட்ல இருக்க, நீ வா நான் வீடு காமிக்கிறேன், பாரு உனக்கு பிடிச்சுன்னா எடுத்துக்கோ அப்படின்னு. தென் மோகன் போய் அந்த வீடை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தென் ஹீ கால்டு கமல் சார் வந்து பார்த்தாரு, நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அங்க வச்சிருந்தாங்க ஷூட்டிங். அது பக்கத்துல அது எடுக்கும் போது ஏத்தாப்புல அந்த மளிகை கடை இருந்தது. ஐயோ நல்லா இருக்க கடை, இங்கேயே பண்ணிடலாமே. அது கரெக்டா அந்த பரசாதி பெருமாள் கோயில் அந்த வால்லயே இருக்கும் அந்த கடை. சரி இங்கேயே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்தாங்க. அந்த ஈடு கொடுக்கறது இப்ப கமல் பண்றாரு, கிரேசி மோகன் எழுதினதை பண்றாருன்றது தாண்டி அவங்க ஊர்வசியோட ஈடு கொடுப்பாங்க பாருங்க, அப்படி ஈடு கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் இந்த கையில செய்க பண்ணினா அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு இதுல இருக்கும். அப்படியே ஒரு இது போட்ட மாதிரி அவங்க ஒரு யூனிக்கா அதை காமிச்சிருப்பாங்க. ஆமா கரெக்ட், அது இருக்கும். அது ஒரு கூன் போட்ட மாதிரி, ஆமா கூன் போட்ட மாதிரி இருக்கும். எவ்வளவு இது பார்த்திருப்பாங்க. ஆமா அதுல எவ்வளவு மைன்யூட் வர்க். பல் செட்டப்போ திருடிட்டான் அப்படின்றது சொல்லுவாங்க. பல்லு கடிச்சு எடுத்து இவங்க சோகமா சொல்லுவாங்க, அவன் சிரிப்பாரு. வடிவேலோட முக்கியமான 400 அடி தான் இது இருக்குல்ல, ஒரு இதுல வரும் படத்துல 400 அப்படிதான் கேட்டடா அந்த கோவமா மேல மாடி போகும்போது சொல்லிட்டு போவாரு. சோ அந்த மாதிரி ஒரு இதுவும் இப்போ இதெல்லாம் வீட்ல டிஸ்கஷன் பண்ணும்போது வீட்லயும் அவர் அந்த இம்ப்ரோவைசேஷன் எல்லாமே ஏதாவது இல்ல. ஆக்சுவலா கமல் சார் மோகன் காம்பினேஷன் எப்படின்னா, ஒரு கதை எடுத்துட்டாங்களா 2 பேரும் ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தென் ஸ்கிரீன் பிளே வில் பி டன் பை கமல் சார். கமல் சார் அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருவாரு. தென் ஹி வில் சே நீங்க போற நாளில நீங்க டைலாக் இது ஆரம்பிச்சிருக்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ஹி வில் கோ அண்ட் ரைட் த டைலாக்ஸ். டைலாக் முடிஞ்சோன்னா அதை நல்லா பைண்ட் பண்ணி எடிட் பண்ணி பக்காவா ஒரு ஸ்கிரிப்டா ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன்ல போய் இம்ப்ரோவைசேஷன் சிலதெல்லாம் இருக்கும். அங்க வந்து நேச்சுரலா பேசும்போது சில இம்ப்ரோவைசேஷன் இருக்கும். அதெல்லாம் இப்போ அந்த முன்னாடி பின்னாடி அந்த ஜோக் வரும் தெரியுமா, இதுல பஞ்சதந்திரம்ல, அதெல்லாம் மோகன் எழுந்தது ஒரு 5-6 டைலாக் இருக்கலாம், ஒரு 2-3 டைலாக் அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க அங்க சொன்னதும் இருக்கலாம். இட்ஸ் a combination of ஒரு குரூப் டிஸ்கஷன் தானே அது. சினிமாங்கிறது எல்லாரும் சேர்ந்து பண்றதுதான் சினிமா. ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு நீங்க கிரெடிட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு எல்லாருமா சேர்ந்து பண்ற ஒரு கலவை. அதுதான் நாகேஷ் மாதிரி ஆளுங்கள் வந்து இன்னும் அவங்க ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணுவாங்க, ரொம்ப இருக்கும். அவங்க அபூர்வ சகோதரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில அப்போ போய் வீத்துருவாங்கடா, ராஜா போய் வீத்துருவாங்கடா, இவங்க அங்கே நேரம் போயிட்டு அப்போ கொண்டு வந்துருவாங்க. என்னடா இது 5 அடி 8 அங்குலம் சொன்னீங்களேடா, ஆமாயா ராஜா 5 அடி 8 அங்குலம், மீதி 5 அடி எங்கடா, அவ்வளவு டைலாக் இருந்தது இருக்கு. அவர் என்ன பண்ணாரு பியூட்டிஃபுல்லா, நாகேஷ்
இவங்க அங்கேருந்து அப்போ கொண்டு வந்துட்டா அப்படி ஒரு ஜெக் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். பாக்கி எங்கடா அவ்வளவுதான். அப்படி அவ்வளவு பெரிய உடனே அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் இவங்க எழுதினாங்க, மோகன் சார் இல்ல இவ்வளவுதான் ஏன் கிடைச்சது, அது அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாரு. சோ அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாமே. கடைசியில அந்த அந்த கீழே அந்த சிங்கம் புரியலாம் இருக்கும்போது மேல கட்டினது நாகேஷ் நிஜமாவே மேல தூங்கினாங்க. அவ்வளவு சின்சியரிட்டி. 60 வயசு அப்போ இருக்கு. தள்ளி விடுவா பாட்டி, தள்ளி விட்டுருவேன் பெட்ல அடி உட்காருவாங்க. எல்லாமே எல்லாமே இருந்திருக்கு. இவ்வளவு தூரம் ப்ரிப்பரேஷன் இருந்ததுனாலதான் வந்து அவங்க அங்க போயிட்டு இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற முடிஞ்சது. 30 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம பேசுறோம். அதுல ரொம்ப பியூட்டிஃபுல். மைக்கேல் மட்டும் லவ் போர்ஷன் இருக்காது, அது எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர் இது வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு லவ்லி விஷயம் என்னன்னா, பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல, வெஸ்ட் எண்ட் ஹோட்டல்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு வந்து மோகன் பெங்களூருக்கு போயிட்டு காலையில மோகன் நாகேஷ் சாரோட வாசல்ல பேசிட்டே இருந்தான். அன்னைக்கு பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சுந்தரம் கிளேட்டன் மோகன் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தான். அந்த படத்தோட கான்ஃபரன்ஸ் அங்க நடக்கிறது. மோகன் வேலையை விட்டான். வேலையை விட்டு ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. அங்க சுந்தரம் கிளேட்டன் சேர்மன் அங்க வந்திருந்தாரு. அவர் வந்து மோகனை பார்த்தா, மோகன் நம்ம கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னாரு. சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார் அப்படின்னா. சரி சீக்கிரம் வந்துருங்க அப்படி. அவருக்கு தெரியாது மோகன் வேலையை வந்து. சரி சீக்கிரம் வந்துருங்க மாடிக்கு அப்படின்னு கிட்ட போயிட்டு அது மோகன் சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் மீசைய வந்து கட் பண்ணும் போது அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா மீசை மேல அவ்வளோ அதுல கூட ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு, யார் யாரெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க, அவங்களோட மீசைக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி. இந்த சைடு சார்லி சாப்ளின் இருப்பாரு, இந்த சைடு ஹிட்லர் இருப்பாரு. நிறைய அதாவது ஒரு ரிசர்ச் ஒர்க்னு சொல்றோம். அந்த மாதிரி அழகா பார்த்து பண்ணது. இங்க வீனஸ் ஸ்டுடியோல தான் அது எடுத்தது. அது இது ஸ்டுடியோ வீனஸ் ஸ்டுடியோல ஒரு இடம். அங்க ஒரு பழைய பில்டிங் வந்து ராஜபாறை எடுத்து இவ்வளவு ஃப்ரீடமா கமல் சார் இடிச்சுனா இடிச்சுப்பாங்களாம், என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க வீனஸ் ஸ்டுடியோஸ். ஏன்னா இங்கே இருந்தாருல அவர் இருந்த இடம். சோ அங்க நிறைய ராஜபாறை ஃபுல்லா அங்கதான் எடுத்தது. மைக்கேல் மதன் காமராஜர் அங்கதான் எடுத்தது. அதெல்லாம் அபூர்வ சோதரர் கொஞ்சம் அங்க பண்ணாங்க, ஷூட் பண்ணாங்க. அந்த மார்க்கெட் எல்லாம் அவர் மேல இருந்து அந்த மீன் தூக்கி போடுறது தானே கீழே இவர் அதெல்லாம் ட்ரிப்ளிகன். அதெல்லாம் ட்ரிப்ளிகன். அந்த சுந்தரினியம் வந்து அந்த பாட்டு ஆரம்பம் வந்து அந்த கல்யாணம் அதெல்லாம் வந்து இங்க மயிலாப்பூர்ல ஒரு சத்திரம் சின்ன, அது நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எடுக்க முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி சத்திரத்துல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆர்ல ஒரு யாரோ ஒருத்தரோட வீடு ஒண்ணு இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா மித்தம் தாவாரம் அதெல்லாம் வச்சு ஒரு அழகான வீடு இருந்தது. அதுக்கப்புறம் அங்க போனாங்க, பாக்கி அங்க ஷூட் பண்ணாங்க. ராஜா சார் மியூசிக், ராஜா சார் ஒரு ஜானர், ராஜா சார் மாஸ்டர் பீஸா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. வெதர் இட் இஸ் ரீரெக்கார்டிங் ஆர் சாங்ஸ், பேரு வச்சாலும் வைக்காத அந்த பாட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு படத்துல வந்தது. எவ்வளவு பெரிய ஹிட் அது, அதுவும் ஹிட் ஆச்சு. எப்பேற்பட்ட ஹிட் அது. அந்த கட்டைய வச்சு இந்த டங் டங் அடிக்கிறது வந்து அது ஒரு அது அழகா பண்ணிருப்பாரு, பீட் பண்ணிருப்பாரு. அதுல கூட Dress கலர் அது வெறும் செய்கையிலேயே வந்து குஷ்பு பண்ணுவாங்க. அதுக்குள்ள சட்டைய மாத்திட்டியானே, அத காதல் மன்னனா நீ கண்ணனம் 4 மோர் அலங்காரமா அந்த மாத்தின் வரதுக்கு அது சொல்லுவ அப்படி. ஐயோ, அந்த வேர்டும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பொருந்தும். ஆமா, இது அப்படியே ஒரு கோல்டன் இதுல இருக்கும். சுந்தரினியம் வந்து அப்படியே கோல்டன், அந்த ஆமா கோல்டன் கலர்ல இடம். நான் அப்படி எப்படி ஒரு இதுவா இருக்கும். ஜானரும் வேற, டோட்டலி வேற வேற. வந்து அதுல வேற லெவலா இருக்கும். ஆமா, பிசி ரவிசங்கர் சார், கௌரி சங்கர் சார், கௌரி சங்கர். சில படங்கள் நம்ம லைஃப்ல நம்ம பார்த்த படங்கள் இனிமே அதை மாதிரி ரிப்பீட் பண்ண முடியாது. அதை இன்னொரு வாட்டி எடுக்க முடியாது, பார்ட் 2லாம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சில படங்கள் இருக்கு. லைக் மைக்கேல் மதன காமராஜன், இதெல்லாம் இனிமேல் நீங்க ரிப்பீட்டே பண்ண முடியாது. காதலிக்க நேரம், காதலிக்க நேரம், இதெல்லாம் எபிக். இதெல்லாம் வந்து தொடாம அப்படியே விட்டு அது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும். ஷாம்பைன் பாட்டில் வச்சிருப்பாங்க, டப்புன்னு ஓப்பன் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு டெக்னிக் வேணும். அது யாருமே வச்சிருக்க மாட்டா, திடீர்னு அது அந்த நேரத்துக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஊத்திக்கு நாகேஷ் கொடுத்த அப்புறம் இல்ல குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுல இவர் வந்து உட்கார்ந்துட்டு என் ஆபீஸ்ல சாராயம் குடிக்கிறார், கண்ணாடி காம்பர். இவர் ஷேவ் பண்ண அப்புறம் அவருக்கு மூஞ்சி காம்பர், அவர் மூஞ்சி இதுல தெரியும். எவ்வளவு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க சொல்றாங்க. ஜன்னல் பழைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி டூப் இது பண்ணியிருக்காங்க, அதுவும் பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா சொல்ல வேண்டியது காதர் காஷ்மீரி அவர்கள். அவர் மூலக்கதை வந்து அவரோட கிரெடிட்ஸும் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானி அதை வந்து ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணாங்க. பட் அதோட சாயல் எதுவுமே இதுல இருக்காது. 4 குழந்தைகள் 4 பேர் பிரிஞ்சிடுறாங்க, கடைசியில சேர போறாங்க, அதுதான் கதை. அந்த ஒரு பிரமிஸ் மட்டும் எடுத்துட்டு இவங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா குணா இதுலயுமே வந்து சாப் ஜான் அவரை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து உண்மையாவே கேரளால பார்த்த ஒரு மனிதர். அவர் குணாவோட இந்த மெயின் கேரக்டர், உண்மையாவே இருக்கிற கேரக்டர் வந்து அவர் தெருவில் பார்த்த ஒரு கேரக்டர். ஸோ கமல் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஜீனியஸாக இருந்தாலும் ஒருத்தர் அவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவங்கள இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து
அவங்கள படத்தை ஏன்னா இவரே எழுத முடியும் குணா மாதிரி ஒரு கதையை, பட் ஸ்டில் அவரையும் உள்ள கொண்டு வரும்போது அது ஆத்தென்டிசிட்டி. அது சொல்லுவாங்கல்ல இதுல ஒரு பொய்யை சொல்லும்போது ஒரு உண்மையும் இருக்கணும், உண்மையில ஒரு பொய்யும் இருக்கிற மாதிரி அவரு அது மாதிரி எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிறது வந்து பெரிய டெமோக்ராட்டிக் இது அது சினிமாவில் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபைனல் வெதை நான் போட்டதுங்கிற அந்த ஸ்கிரீன் பிளேயோட எப்படி இருக்கணும், சினிமாவுக்கு எப்படி அதை கேட்டர் பண்ணோங்கிறது கமல் சார் டிசைட் பண்ற இதுவாக தான் இருக்கும். நிஜமாவே வந்து கிரேஸி மோகன் சார் இன்னைக்கு நம்ம அவர் இல்லைன்ற வருத்தம் நமக்கு இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு பதிவெல்லாம் அவர் கொடுத்துட்டு போனதை தினமும் அவரை நினச்சிட்டு ஒரு நிலைமை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் தான் ஒரு இன்டர்வியூ அவரோட தவறினதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்த பல இன்டர்வியூஸில் அவருக்கு சோகம் அவ்வளோ பிடிக்காது. அவர் எப்பவுமே வந்து எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியோடைய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கமலே சொல்லுவார். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா சினிமாவில் நானும் மோகன் சாரும் போனோன்னா நான் ரொம்ப நேரம் அங்கே இருக்க மாட்டோம். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே எங்களுக்கு ஹியூமர் வந்துடும். அங்கே இருக்கிறவங்க வந்து போப்பா சீக்கிரம் போப்பா, சாவு வீட்டில் வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட சொன்னார், நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் நிற்க மாட்டோம், டக்குன்னு கிளம்பிடுவோம் அங்கேருந்து. நம்பரை கூட ஃபோன் நம்பரும் டெலிட் பண்ண மாட்டார். இருக்கான ஒரு ஏதோ ஒரு இதில் இருக்கட்டும் அந்த நம்பர். மோகன் நம்பர், பாலச்சந்தர் நம்பர், அனந்து அதெல்லாம் அவர் இன்னொருத்தனோட மொபைலில் வச்சுட்டு இருக்காரு. நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், என்னோட சிஸ்டர்ல சொன்னாங்க கமல் சாருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னாங்க மோகன் இறந்து போனதுக்கு அப்புறம். நான் சொன்னேன் பரவாயில்ல மோகன் மொபைல்லேருந்தே அடிங்க அப்படின்ட்டேன். மோகன் மொபைல்லேருந்து அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க ஹாப்பி பர்த்டே கமல் அப்படின்ட்டு. அவர் கார்த்தால தூங்கி எழுந்திருக்காரு அப்படின்னா போன் அப்படி பார்த்துருக்காரு, மெசேஜ் ஃப்ரம் கிரேஸி மோகன். விழுந்தடிச்சுன்னு எழுந்தாரா, ஐயோ இது உண்மையா இருக்கக்கூடாதா. அவர் ரொம்ப அதை ஃபீல் பண்ணி சொல்லுவார், வி மிஸ் மோகன். அந்த இன்னசென்ஸ் யாருக்கும் வராது சார், இவ்வளோ நல்ல மனிதர். நான் அவர் இருந்த காலத்தில் அவர் அண்ணான்னு கூப்பிடலேன்னு நான் வருத்தப்படுறேன். இப்போ வேற மோகன் ஒய்ஃப் நான் மன்னின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன், பட் இவர் அண்ணான்னு கூப்பிடலேன்னு நான் அவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ பிடிக்கும் மோகனை. அவரும் சொல்லுவார் மோகனோட இடத்த யாரும் நினைப்பவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் எங்கே போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு ஹியூமரிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரெண்ட்ஷிப். அதனால தான் அது வந்து சக்சஸ் ஆச்சு சில படங்கள். அவர் அந்த இந்த சிமெட்ரியை கூட அவர் ஏதோ ஒரு இதுல சொல்லி அங்கதான் முதல் டைம் சந்திச்சாங்க. இப்ப நீங்க பாத்தீங்களா, நான் அடையாளம் சொன்னேன். இப்ப உங்களுக்கு நான் வழி சொல்லும் போது இந்த சிமெட்ரி சொன்னேன், அந்த சிமெட்ரி தான் முதல்ல கிரேஸி மோகன் சந்திக்கிறாரு. அவர் சொல்லுவாரு நிறைய பதிவு, இவரும் சொல்லியிருக்காரு அவரும் சொல்லியிருக்காரு. அங்கதான் அந்த ஃபர்ஸ்ட் எங்களோட சந்திப்பு வந்து அங்கதான் ஆரம்பிச்சது அப்படின்னு. அதனால அதுக்குன்னு உள்ள ஒரு வேல்யூவும் வேற ஒரு வேல்யூ தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மைக்கேல் மதன காமராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு சிறப்பான ஒரு படத்தை பற்றி திரு மாது பாலாஜி அவர்களோட இங்கே பேசுனது, அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டது, பத்தாததுக்கு கிரேஸி மோகன் சாரோடைய நிறைய விஷயங்கள், எங்கே இதை ஷூட் பண்ணாங்க, ஷூட் பண்ணும்போது என்னென்னலாம் அவங்களுடைய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இப்போ நம்மளோட பகிர்ந்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேலே பிரபுஜாவும் நானும் ரொம்ப நாளாகவே இதை ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும் இல்ல பிரபு இதை பத்தி நம்ம பேசணும்னு ஆசை. இன்னைக்கு வந்து அது நிறைவேறி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணேன். ஏன்னா மைக்கேல் மதன காமராஜ் பத்தி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் உங்க 2 பேருக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு டிஸ்கஸ் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெமிரே டாக்ஸ்க்கும் மது சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.